ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் மெமரிஸில் இந்த பெட்டிக்கடை பால்கோவாவும் ஒன்றுங்க. இதை மாவு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்துல ஹல்கோவான்னு கூட சொல்லுவாங்க. இது நம்ம குழந்தையா இருக்கும் போது 1 ரூபா 50 பைசா அப்படிங்கிறதுல நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை மைதாவில் கூட நம்ம செய்யலாம், ஆனால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதனால் நம்ம இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பொரிகடலை எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே 1 கப்பை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு மெஷர்மெண்ட்டு ரொம்பவே முக்கியங்க. ஒருவேளை ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த 1 கப்பில் 3/4 கப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் பொடியாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா மைய மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெருன்னு இருக்கக்கூடாது. அப்படியே இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே 1 கப்பில் 1/2 கப் நெய் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் மட்டும் இல்லைங்க, பட்டர் எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா டால்டா எடுத்துக்கிறலாம். அதுவும் இல்லைன்னா எண்ணெய் கூட சாதாரணமாக ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி எண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கும். கைவிடாமல் ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது மாதிரி ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தாங்க. இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கும்போது நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸை திருப்பி கொண்டு வந்த மாதிரியே இருக்கும். இந்த பெட்டிக்கடை பால்கோவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் குழந்தைங்களோட செஞ்சு சாப்பிடுங்க.